ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள். ஆம் தேவஜனமே, இந்த 40 நாள் உபவாச நாளை நாம் தொடங்கி இருப்போம். தவசு நாட்கள் என்று சொல்லி, லென்த் நாட்கள் என்று சொல்லி நாம் வெளியரங்கமாய் அநேக உபவாசங்களை மேற்கொள்ளுகிறோம், அநேக ஒருத்தல்களை மேற்கொள்கிறோம், அநேக பொருத்தனைகளை கூட செய்கிறோம். ஆனால் இருதயம் சுத்தமாய் இருக்கிறதா என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்துதான் கேட்கிறார். வெளியரங்கமான உபவாசம் அல்ல, இருதயத்திலே உபவாசம், சிந்தனையிலே உபவாசமாய் இருந்து தேவனை தரிசிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். கபட இருதயமாய், பொல்லாங்கு இல்லாத இருதயமாய், சுத்தமாக்குகிற, மற்றவர்களை நேசிக்கிற இருதயமாக, மற்றவர்களை மன்னிக்கிற இருதயமாக, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமுடைய இருதயம் உள்ளவர்களாக உங்கள் இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றுங்கள். கல்லான இருதயம் எப்படி இருக்கும் தெரியுமா? நான் நன்றாக இருக்க வேண்டும், என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் எப்படி இருந்தால் எனக்கு என்ன என்று கேட்பதுதான் கல்லான இருதயம். ஆனால் சதைப்பற்றுள்ள இருதயம் என்பது தேவன் எனக்கு என்னென்ன சொல்லி இருக்கிறாரோ, எப்படியெல்லாம் மற்றவர்களை நேசிக்க சொல்லி இருக்கிறார்களோ, எப்படியெல்லாம் மற்றவரை இதோ உதவி செய்ய சொல்லி இருக்கிறாரோ, எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு இதோ நான் ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ, அதையெல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லி இருதயத்தை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சிந்தனையினால் நிரப்பி தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு உங்கள் இருதயத்தை சுத்தமாக்குங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இருக்கிறவரே, எங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்துங்கப்பா. அடிக்கடி எங்கள் இருதயம் சோர்வடைந்து அப்பா பொல்லாங்கினால் நிறைந்து போகிறதா இருக்கிறது ராஜா. எங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க. நாங்கள் உம்மை பார்க்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.